Peacemakers of Christo. உன் மகன் மகள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனத்துல அவர் நயின் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவர் சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உன்னத தெய்வமே, பரலோக ராஜாவே, உம்மையே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, ஊர் மக்கள் எல்லாரும் கருணையோடு மனம் உடைந்து போய், என்னடா வாழ்க்கை இது, ஏண்டா வாழ்றோம், இப்படி இந்த மகளுக்கு சோதனை வல்லாமா? இவள் ஏற்கனவே விதவையாக இருக்கிறாள், கணவனை இழந்து கிடக்கிறாள், இப்பொழுது மகனையும் இழந்து விட்டாளே என்று ஊர் மக்கள் எல்லாரும் அசல் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று எண்ணிக்கொண்டு துக்கத்தோடு கண்ணீரோடு மனபாரத்தோடு வீதியில நடந்து செல்கிறார்கள் ஆண்டவரே. அதே போலதான் சுவாமி, ராஜாதி ராஜாவே, நான் இன்று அதே கைம்பனுடைய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஊரெல்லாம் என்ன பார்த்து சிரிக்குது ஆண்டவரே. ஊரெல்லாம் ஆண்டவரே, ஐயோ இந்த பிள்ளை எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், இந்த பிள்ளை எவ்வளவு ஜெபிச்சாலும், இந்த பிள்ளை எவ்வளவு நாள் கவலையோடு இருந்தாலும் ஆண்டவரே, இந்த மகளுக்கு ஏனப்பா இப்படி நடக்குது? ஏன் சோதனை மேல சோதனையை இந்த பிள்ளைக்கு கொடுக்கிறேன்? இந்த பிள்ளை என்ன பாவம் செய்தால்? இவள் என்ன சாபத்துல விழுந்து கிடக்கிறாள்? ஆண்டவரே, இவள் வாழ்க்கை இருளறையாக இருக்கிறதே, இனிமேல் இவளால் எழ முடியாதா? இவள் வாழ்க்கை மாறாதா? இந்த குடும்ப வாழ்க்கை மாறாதா? இவளுடைய சூழ்நிலைகள் மாறாதா? ஐயோ தெய்வமே, என் கணவன் மரித்து போயிருக்கிறானே, என் மகன் மகள் மரித்து போயிருக்கிறார்களே ஆண்டவரே, இவர்கள் காமத்தில் மரித்திருக்கிறார்கள், பண ஆசையில், திமுறில், ஆண்டவரே, ஆணவ பேச்சுகளில், பொறாமை எண்ணங்களில், அடங்கா தன்மைகளில், காம மோக எண்ணங்களில் இவர்கள் மரித்து போயிருக்கிறார்களே ஆண்டவரே. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, ஒவ்வொரு பெண்மணியானவளும் ஆண்டவரே இன்று அவமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. ஒளிந்து கொண்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மறைத்து மறைத்து தான் வாழ்கிறார். அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆண்டவரே வாழ்கிறாள் ஆண்டவரே. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, அந்த கைம்பெண்ணானவள், அந்த தாயானவள் நடுவீதியில அவள் உட்கார்ந்து, அப்பா இனிமேல் என்னால வாழ முடியாது சுவாமி. ஏசப்பா, எனக்கு இந்த உலகம் கொடுத்த சோதனை போதும் ஐயா, நீர் கொடுத்த சோதனையும் போதும் ஆண்டவரே. எத்தனை அவமானங்கள் ஐயா, எத்தனை பாடுகள், எத்தனை தனிமைகள் ஆண்டவரே. இனி நான் யாருக்குன்னு உழைக்கணும்? எனக்கு இனிமேல் யாரு சோறு போடுவா? என்னுடைய வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சே. எனக்கு அங்கீகாரம் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டதே. கணவன் இருந்தா என் கணவன் நான் பற்றி கொண்டு போனேன். என் மகன் இருந்தா என் மகன் பற்றி கொண்டு போனேன். என் மகள் இருந்தால் அவளை பற்றி கொண்டு போனேன். இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அதே போல எத்தனையோ தாயும், எத்தனையோ தந்தையும், எத்தனையோ மகனும் மகளும் ஆண்டவரே, எங்க அம்மா அப்பா பிடிச்சிட்டு போனேன், என் மகனை பிடிச்சிட்டு போனேன், என் கணவனை பிடிச்சிட்டு போனேன். இன்னைக்கு யாருமே இல்லையே ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு உதவுவார் யாரும் இல்லையே. இயேசுவே, இனிமேல் நான் வாழ்ந்து என்னப்பா பிரயோஜனம்? என் பிள்ளைங்க இல்லையே, வெளிநாட்டுல கிடக்குறானே ஐயா ஆண்டவரே, அவன் சம்பாரிச்சு நான் அங்கேயே வீடு வாங்கிக்கிறேன்ட்டு, அங்கேயே நான் வேலை பார்த்துக்கிறேன்ட்டு, இனிமேல் நான் உன் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்ட்டு என் புள்ள கோச்சிட்டு போயிட்டான் ஆண்டவரே. ஏசப்பா, என் பிள்ளைய விட்டு நான் பிரிஞ்சு வாழ முடியலையாப்பா. என் கணவனை விட்டு பிரிஞ்சு வாழவே முடியலையா ஆண்டவரே. என் மனைவியை விட்டு பிரிஞ்சு வாழவே முடியலையாப்பா.
நான் என்னப்பா துரோகம் செஞ்சேன், யாருக்கப்பா துரோகம் செஞ்சேன், என் வாழ்க்கையை ஏன்பா இப்படி சபிச்சு வச்சிருக்கிறீங்க, அணைச்சு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா, என்னை ஏன் ஆண்டவரே மறுதலிக்கிறீர், என்னை ஏன் ஆண்டவரை வெறுக்கிறீர், என்னை ஏன் ஆண்டவரை தண்டிக்கிறீர், எனக்கு ஏன் ஆண்டவரே அவமானத்தை கொடுத்தீர் ஐயா, என் வாழ்க்கையை ஏன் ஆண்டவரை கெடுத்தீர் என்று உன் பிள்ளைகள் உன்னை நோக்கி ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. பேசுங்கப்பா, உன் பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் என்ன ஆண்டவரை துரோகம் செஞ்சாங்க, இயேசுவே இவர்கள் பாவங்களை மன்னித்து இவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கலாம் அல்லவா, வேலையை கொடுக்கலாம் அல்லவா, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலாம் அல்லவா, கணவனை கொடுக்கலாம் அல்லவா, மனைவியை கொடுக்கலாம் அல்லவா, சமாதான சந்தோஷத்தை கொடுக்கலாம் அல்லவா, உடல் சுகத்தை கொடுக்கலாம் அல்லவா, தொழில் வளர்ச்சியை கொடுக்கலாம் அல்லவா, ஆண்டவரே வியாபாரத்தை கொடுக்கலாம் அல்லவா, மன நிறைவான வாழ்க்கையை கொடுக்கலாம் அல்லவா. ஏன் ஆண்டவரே அனுதினமும் சோதிக்கிறீர்? போதும் ஆண்டவரே, இப்பிள்ளைகள் உன்னையே பற்றிக் கொள்கிறார்கள். அந்நாளிலே அந்த மகனை தொட்டு அவனை எழுப்பி விட்டு நீ எழுந்துடா என்று சொல்லி அந்த மகனை தன் தாய்க்கு கொடுத்திர ஆண்டவரே. அதே போல இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற வரங்களை எல்லாம் கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் யாருக்காக ஏங்கி தவித்துக் கொண்டு தாகமா இருக்கிறார்களோ அவர்களை இந்த பிள்ளைகளுடைய ரெக்கைக்குள்ளாய் வைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகத்தை வழி நடத்தும், வாழ வையும், என்னாலும் உம்முடைய பெயரை சொல்லி சாட்சிகளாக இந்த பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீர் என்று முழுவதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பாத சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்கள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீறல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க
ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1-2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைதான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.